7th Standard Math, Chapter 1, Number System, Exercise 1.1, 1 to 3, Term 3. First question, round each of the following decimal to the nearest whole number. First question பாருங்க 8.71. இப்போ நமக்கு whole number வந்து 8. இது ரவுண்ட் ஆஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு 5 ஆஃப் அதில் என்ன அபோவ், அதாவது 5 அபோவ் இருக்கணும். 5 இருக்கலாம், இல்லைன்னா அதுக்கு மேலேயும் இருக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு பக்கத்தில் நியரஸ்ட் நம்பர் வந்து 7. இப்போ 7 கிரேட்டர் தேன் 5, அதாவது 5 விடையும் 7 வந்து பிக் நம்பர், அதாவது அபோவ் 5, அதாவது அபோவ் 5ன்னா 5 இல்லைன்னா அதுக்கு மேலேயோ இருக்கணும். அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து என்ன எடுக்கிறோம், ஹோல் நம்பருக்கு கூட 1 வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதாவது 5 ஆர் இல்லைன்னா அதுக்கு மேலே 6, 7, 8, 9 எக்ஸட்ரா இப்படி வரலாம். இப்போ நமக்கு வந்து என்ன வந்திருக்கு, 7 வந்திருக்கு, 5 விடையும் பிக்கு. அப்படின்னா 1 இதுக்கு கூட ஆட் பண்ணுறேன். 8 + 1 என்னது வரும், 9. செகண்ட் சம் பாருங்கள், 26.01. 26.01 நம்மளோட ஹோல் நம்பர் வந்து 26. இப்போ இந்த 6 நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, நமக்கு நியரஸ்ட்டு என்னது இருக்குது, 6. நியரஸ்ட் நம்பர் 0. இப்போ 5ஐயும் 0வையும் நம்ம செக் பண்ணுறோம். இப்போ என்னது, லெஸ் தேன் 0, அதாவது இப்போ 0 வந்து சின்ன நம்பர். அப்படி என்னென்னா நம்ம என்ன செய்கிறோம், அப்படியே நம்ம அந்த நம்பரை அப்படியே எழுதிடுறோம். ஹோல் நம்பர் வந்து நமக்கு என்ன வந்திருக்கு, 26, அதை அப்படியே எழுதணும். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், 69.48. இப்போ இதில் நமக்கு ஹோல் நம்பர் வந்து 9. 9ஓட நியரஸ்ட் வந்து எது இருக்குது, 4. இப்போ 4ஐயும் 5ஐயும் செக் பண்ணுறோம். இப்போ 4 வந்து என்னது, ஸ்மால் நம்பர், 5 விடையும் ஸ்மாலாக இருக்குது. அப்படி என்னென்னா நம்ம இந்த நம்பரை அப்படியே எழுதிக்கணும், 69. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். 103.72. இப்போ இங்கே பாருங்கள், இதில் ஹோல் நம்பர் வந்து 3, இதுக்கு நியரஸ்ட் வந்து 7. 7 கிரேட்டர் தேன் 5. இப்போ 5 விடையும் 7 வந்து எப்படி இருக்குது, பிக்காக இருக்குது. அப்படி என்னென்னா இதில் வந்து 1 ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, 1 ஆட் பண்ணோன்னா 103 + 1, ஆன்சர் வந்து 104. நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், 49.84. 49.84. இப்போ 9 வந்து ஒரு ஹோல் நம்பர். நெக்ஸ்ட் இப்போ நியரஸ்ட் வந்து 8 இருக்குது. இப்போ 8 கிரேட்டர் தேன் 5. இப்போ இதில் ரெண்டுலேயும் 5 விடையும் யார் பிக்காக இருக்கா, 8. அப்படின்னா இங்கேருந்து இதில் 1 ஆட் பண்ணிக்கிறோம். 49 + 1 நமக்கு ஆன்சர் வந்து 50. அதாவது எப்போவுமே எப்படி பார்க்கணுன்னா 5 அபோவ் பார்க்கணும். 5ஆகவும் இருக்கலாம், இல்லைன்னா அதுக்கு மேலேயும் இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். 101.35. இப்போ 101. இப்போ இதில் ஹோல் நம்பர் வந்து 1. 1.35. இப்போ நியரஸ்ட் வந்து 3 இருக்குது. 3 லெஸ் தேன் 5. இப்போ 5 விடையும் 3 வந்து ஸ்மால் நம்பராக இருக்குது. ஸ்மால் நம்பராக இருக்குன்னு சொன்னால் இதை அப்படியே நம்ம எழுதணும், 101. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 39.814. இப்போ 9 வந்து ஒரு ஹோல் நம்பர். இப்போ 8ஐ வந்து செக் பண்ணுறோம். 8 கிரேட்டர் தேன் 5. இப்போ 5 விடையும் 8 வந்து எப்படி இருக்குது, பிக்காக இருக்குது. அப்படி என்னென்னா 1 வந்து நம்ம என்ன செய்கிறோம், ஆட் பண்ணுறோம். 39 + 1 என்னது, 40. ஓகே, நெக்ஸ்ட்டு 1.23. இப்போ 1.23. இப்போ நமக்கு நம்மளோட ஹோல் நம்பர் வந்து 1. 23 நியரஸ்ட் நம்பர் வந்து என்னது இருக்குது, 2. 2 லெஸ் தேன் 5. 5 விடையும் 2 வந்து ஸ்மால் நம்பர். அப்படி என்னென்னா இதை வந்து அப்படியே எழுதிக்கிறோம், 1. நமக்கு ஹோல் நம்பர் மட்டும்தான் எழுதணும், 1. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரவுண்ட் ஈச் டெசிமல் நம்பர் இந்த கிவன் வேல்யூ. இப்போ 5.992 கொடுத்துருக்குறாங்க. 5.992 to 10th பிளேஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து 1s பாயிண்ட், இது வந்து 10th, இது வந்து 100th, இது வந்து 1000th. ஓகே, இது 1s, இது பாயிண்ட், நமக்கு என்னது 10th பிளேஸ்,
100th பிளேஸ், இது வந்து 1000th பிளேஸ். நமக்கு வந்து 10th பிளேஸ் சொல்லியிருக்காங்க. 10th பிளேஸ் என்ன இது. ஓகே, 0.9 தான் என்னது 10th பிளேஸ். இப்போ நம்ம வந்து என்ன செய்கிறோன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது. ஓகே, இதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது 9. 9 வந்து செக் பண்ணுறோம். நியரஸ்ட்டு 9 greater than 5. 5 விடையும் 9 வந்து பிக்காக இருக்குது. அப்படி என்னென்னா 5.9 இங்கே பாயிண்ட்டுக்கு இந்த ரைட் சைடு இருக்குது பாருங்கள். பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம இங்கேயே என்ன செய்கிறோம் 0.1. இது வந்து லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. அப்போ நம்ம என்ன செய்கிறோம் 0.1 இதுக்கு கூட ஆட் பண்ணுறோம். 9 + 1 10. 0 பேலன்ஸ் 1 6. நமக்கு இப்போ ஆன்சர் வந்து 6.0. அதாவது ஆன்சர் வந்து 6. நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். 21.805 200th பிளேஸ். 100th பிளேஸ் என்ன இது வந்து 1s 10s 10th பிளேஸ் 100th பிளேஸ் 1000th பிளேஸ். இப்போ 8க்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது 0. நியரஸ்ட் வந்து என்ன இருக்குது 0. நமக்கு வந்து 100th பிளேஸ் சொல்லியிருக்காங்க. சாரி, இப்போ இது 100th பிளேஸ் வந்து 0. 0க்கு பக்கத்தில் இருக்க நியரஸ்ட் நம்பர் வந்து 5. இப்போ 5ஐயும் நம்ம செக் பண்ணுறோம். அப்போ 5 = 5 ரெண்டுமே வந்து எப்படி இருக்குது சேமாக இருக்குது. அப்படின்னாலும் நம்ம அதாவது சொன்னோம் 5 இல்லை என்னென்னா above 5 6 7 8. அதாவது 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 5 6 7 8 எந்த நம்பர் வந்தாலும் என்னது 1 ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது கூட 0.01 ஆட் பண்ணுறோம். இங்கே வந்து 100th பிளேஸில் இருக்கிறதுனால நம்மளும் அதே மாதிரி 0.1 ஆட் பண்ணுறோம். 1 8 1 2 21.81. ஓகே, இது வந்து 100th பிளேஸ். 100th செகண்ட் வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 35.0014 to 1000th பிளேஸ். இங்கே வந்து இது 1s 10s, இது வந்து 10th பிளேஸ் 100th பிளேஸ் 1000th பிளேஸ். இப்போ வந்து நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க 1000th பிளேஸ். 1000th பிளேஸ்ன்னா 3rd. 10th 100th 1000. பக்கத்தில் நியரஸ்ட் வந்து என்ன இருக்குது 4. 4ஐயும் 5ஐயும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். இப்போ 5ஐ விடையும் 4 வந்து சுமாலாக இருக்குது. அப்படின்னா அந்த நம்பரை அப்படியே எழுதிக்கிங்க 35.001. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ரவுண்ட் த ஃபாலோயிங் டெசிமல் நம்பர்ஸ் அப் டு 1 places ஆஃப் டெசிமல். அப் டு என்னதுக்கு சொல்லியிருக்காங்க 1 places. இப்போ 123.37. இப்போ 123 அப் டு 1 place. 1 placeனா ஃபஸ்ட்டு 10th பிளேஸ் 3. இப்போ 3.7 இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது 7. இப்போ 7ஐயும் 5ஐயும் நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம். இப்போ 7 வந்து பிக்கு. அப்படி என்னென்னா 123.3. இப்போ 0.1 இதுக்கு கூட ஆட் பண்ணுறோம். இது வந்து 0 வந்து சும்மா நம்ம போட்டிருக்கிறது. 0.1 ஆட் பண்ணுறோம். 3 + 1 4. 3 2 1. உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு வேண்டி தான் நான் 0 போட்டிருக்கேன். 123 ஆன்சர் வந்து 4. நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள் 19.99. இப்போ நமக்கு வந்து நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பிளேஸ். இப்போ இது வந்து என்னது ஃபஸ்ட்டு பிளேஸ். பக்கத்தில் இருக்கக்கூடியது வந்து என்னது 9. 9ஐயும் 5ஐயும் கம்பேர் பண்ணுறோம். இப்போ 9 தான் பிக்கு. 19.9 0.1 ஆட் பண்ணோன்னா 9 + 1 10. பேலன்ஸ் 1 10. பேலன்ஸ் 1 2. இப்போ ஆன்சர் வந்து 20.0. நம்மளோட ஆன்சர் வந்து 20. நெக்ஸ்ட்டு சம் பாருங்க 910.546. இப்போ 910 ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து என்னது 5, அதாவது 10th. இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது வந்து 4. ஓகே 4. இப்போ 4 <5. 5ஐ விடையும் 4 வந்து எப்படி இருக்குது சுமாலாக இருக்குது. அப்படின்னா இந்த நம்பரை நம்ம அப்படியே எழுதிக்கணும். 910 என்னது 5. ஓகே, எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.